எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து செட்டிநாடு அம்மா கிச்சன் சமையலில் இன்னைக்கு வந்து காளான் மீன் குழம்பு எப்படி வைப்பதுங்கிறத பார்ப்போம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த மீன் காளான் மீன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான மித்த மீன்களோட இந்த மீன் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமானது. நார்மலாகவே பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே உடம்புக்கு நல்லது. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மீன். அந்த மீன் வந்து இப்போ நம்ம எப்படி செய்வதுங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான ஜாமான்லாம் பார்ப்போம். வெந்தயம் எடுத்துக்கணும் தாளிப்புக்காக, வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகா 3 எடுத்துக்கிறோம், கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். நம்ம மாங்காய் போட்டு செய்யலாம், முருங்கைக்காயும் போட்டு செய்யலாம். நம்ம இன்னைக்கு வந்து காளான் மீன் குழம்புல வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டு செய்ய போகிறோம். நல்ல வாசமாக இருக்கும். புளி வந்து நல்ல பெரிய எலுமிச்சை அளவில் நல்ல புளியை வந்து கரைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சோம்பு போட்டு அரைப்பதுக்காக நம்ம கொஞ்சம் சிறிய அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு நம்ம கடைசியாக குழம்பு இறக்குற போது இந்த பூண்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி இந்த காளான் மீன் குழம்பு எப்படி செய்வதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம புளியெல்லாம் கரைச்சி வச்சிட்டோம். தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். வெந்தயத்தை நம்ம போடுறோம். வெந்தயம் பொரிந்தவுடன் நம்ம இப்போ வெங்காயத்தை நம்ம சேர்க்கிறோம். பச்சை மிளகாவும் நம்ம சேர்க்குறோம். இப்போ தக்காளி நம்ம சேர்க்குறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். அதை கொஞ்சம் தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் போடணும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ அதையும் நம்ம இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கணும். நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளி தண்ணியை வந்து நம்ம இப்போ அந்த மசாலாவோட நம்ம கலந்துடுறோம். இப்போ நம்ம மசாலாவோட புளி தண்ணி நம்ம கரைச்சி நல்லா கொதி வர வரைய கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும்.
இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து நம்ம சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த வெண்மிளகா வாசனைலாம் போகும். குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து நல்லா கொதிச்சோடனே தேங்காய் சோம்பு அதை அரைச்சி வச்சதை நம்ம இதில் சேர்க்குறோம். காளான் மீனை வந்து நம்ம இப்போ சேர்க்கலை. ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வந்து கொதிக்க விடணும். பூண்டு அரிக்கி வச்சதை நம்ம அதோட சேர்க்குறோம். குழம்போட நம்ம சேர்த்துட்டோம். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீனை சேர்க்க போகிறோம். கட்டிக்காளான் மீனை இப்போ ஒன்றா நம்ம குழம்புல சேர்க்கணும். மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மீன் வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம மேலால் போடுறோம். காளான் மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தயாராகிடுச்சு காளான் மீன் குழம்பு. இதை எல்லாரும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.